ஓகே நண்பா. இந்த வீடியோல நாம 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட கேமிங் மொபைல்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். 15,000 ரேஞ்சில கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொபைல்ஸ்ன்றது சேல் ஆயிட்டு இருக்கு. அதில ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் கேமிங்க்கு ஏத்த மாதிரி மல்டி டாஸ்கிங்லாம் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான ப்ராசஸரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மொபைல்? அந்த மொபைல யார் யார் வாங்கலாம்? யார் யார் வாங்கக்கூடாது? அதில இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன? நெகட்டிவ்ஸ் என்ன? போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ 15,000 ரேஞ்சில ஒரு மொபைல் வாங்க போறீங்க. அதுவும் கேமிங் மொபைல் வாங்க போறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பனா மட்டும் தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையா புரியும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிரலாம் நண்பா. ஓகே நண்பா. இந்த வீடியோல நாம 18,000 பட்ஜெட் ரேஞ்சில இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10X தான். ஆல்ரெடி விவோ T4Xன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 இன்ச்சஸ் Full HD ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 1050 நிட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் எல்சிடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே இங்கே iQOO கொடுத்துருக்காங்க. அண்ட் 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. மற்ற பிராண்ட்ஸில் இருக்க 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே iQOOல கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Mali G615 MCT ஜிபியூவும் இருக்குது. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7,15,000 பக்கம் வருது. இது CMO ஃபோன் ஒன்னெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே AnTuTu ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது. அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் 5G பேண்ட்னு பார்க்கும்போது 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே iQOO இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தாறுமாறாக இருக்குது. பிகாஸ் 6500 mAh பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம். 3.5mm ஆடியோ ஜேக் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் இருக்குது. இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டி கார்டு சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நண்பா இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 13,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபரில் ஏதாவது இருக்கா, இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா இங்கே செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது. அண்டு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது. நெகட்டிவ்னு நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா iQOO Z10X ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்சோல் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ் Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 2000 நிட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fpsல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிளில் கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே 1080p வீடியோ 30 fpsல நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு 7,20,000 பக்கம் வருது. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது. அபவ் ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். ஹைப்ரிட் சி ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது.
6 ஜிபி 128 ஜிபி வேரியண்ட்டு 17,000 லான்ச் பண்ணாங்க. பட் லான்ச் பண்ணதுலேருந்து 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம், அண்டு டிஸ்பிளேவை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ரியல்மி நேசோ 70 டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மி கிட்டேருந்து. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்பொழுது. அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்களாம். AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 7,50,000 பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. பட் 7,10,000 பக்கம் தான் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாறுமாறாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாமே, பட் கொடுக்கல. எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6 GB 128 GB வேரியண்ட்டை 17,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துருவேன். அண்ட் ரியல்மி P3ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா? பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராஸ் கூட சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும். பட் எத்தனை பேர் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வைட் ஆங்கிள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது. ஸோ வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி P3ஓட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா. ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.